ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாலக்காடு கேப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாலக்காடு கேப்பை வந்து நாம் நினச்சிட்ருக்கோம் இது வந்து இது வந்து ஒரு பெரிய கேப்பு நினச்சிட்ருக்கோம். இது வெறும் கேப்பு மட்டும் இல்லை. இதை வந்து நம்ம இந்த கேப்பை பற்றி படிக்கிறதா இருந்தால் இதை வந்து நம்ம மடகாஸ்கர் தீவோடு ஒப்பிட்டு பார்க்கணும். மடகாஸ்கர் அண்ட் செச்சலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மடகாஸ்கர் அந்த செச்சலிஸ் வந்து ஒன்ஸ் அப்பான டைம் வந்து இந்த நம்மளோட ஈஸ்ட் கோஸ்ட்டோடு சேர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுச்சு. அப்படி பிரிஞ்சு போகும்போது அந்த பாலக்காடு கேப்பும் அந்த மடகாஸ்கரில் இருக்க ரனோட்சரா அப்படிங்கிற ஒரு இடமும் ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து ஒரே ஃபால்ட்டாக வந்து ஜென்ரேட் ஆனது தான். இது ரெண்டுக்கும் ஒரே ஏஜ் தான், 750 மில்லியன் இயர்ஸ். இதில் வந்து அந்த நார்த் சைடில் இருக்கிற தொட்டபெட்டா வந்து 2670 மீட்டர் ஹைட் இருக்கும். ஆனால் பாருங்கள், சவுத்தில் இருக்க அந்த ஆனமலை வந்து 2695 இருக்கும். வெறும் ஒரு 25 மீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற ஸ்பீசிஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபானாவில் ஸ்டடி பண்ணாங்க. ஸோ இதுக்கு எவிடன்ஸ் நம்ம கொடுக்கணும் இல்லைப்பா. அதனால் இப்போ அந்த மடகாஸ்கர்லேயும் அந்த மும்பை இந்த கோஸ்ட், அதாவது நம்மளோட வெஸ்டர்ன் கோஸ்ட்டு, மடகாஸ்கரோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு. ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது ரெண்டில் இருக்க ஸ்பீசிஸ் எடுத்தோம், ஃப்ளோரா அண்ட் ஃபானா. இதில் இருக்கிற தாவரங்களும் அதில் இருக்கிற நம்ம மும்பையில் இருக்கிற தாவரத்தையும் மடகாஸ்கரில் இருக்கிற தாவரத்தையும் ஒன்றா இருந்தது. அதே மாதிரி இங்கே இருக்கிற தவளை இனமும் அங்கே இருக்கிற தவளை இனமும் ஒரே விதமான ஸ்பீசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டடி பண்ணும்போது எல்லா கேஸும் ஒரே மாதிரி தான் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டும் ஒன்ஸ் அப்பான டைம் ஒன்றா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த சதர்ன் தமிழ்நாடு ஃபுல்லுமே, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, அந்த சவுத் இந்தியா ஃபுல்லுமே வந்து மேசிப்ஸ்ன்னு சொல்லுவோம், கிரேட்டான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த நடுவில் அந்த பாலக்காடு கேப் மட்டும் நியோ ப்ரோட்ரோஜோயிக் செடிமெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டடி இருக்குது. அந்த செடிமெண்ட்ஸ் ஸ்டடியை வந்து மேட்ச் பண்ணும்போது எங்கேயுமே மேட்ச் ஆகலை. அப்படி அதை எடுக்கும்போது மடகாஸ்கரில் இருக்கிற அந்த ரனோட்சரா கேப்பில் இருக்கிற ஏஜும் இதோட ஏஜும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த விதமான ஃபாசில்ஸும் நமக்கு கிடைக்கல இந்த நியோ ப்ரோட்ரோஜோயிக் செடிமெண்ட்ஸில். ஸோ இது வந்து மேட்ச் ஆகுது, எல்லா விதத்துலேயும் மேட்ச் ஆகுது. ஃப்ளோரோ ஃபானோ எல்லா பெட்ராலஜிலேருந்து எல்லாமே மேட்ச் ஆகுது. தேங்க்யூ.